வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். 2025 பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025 பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றைய டேட் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதையும். நவம்பர் 9 எக்ஸாம் இருக்குது சரிங்களா. அதாவது ஆகஸ்ட் 21 நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. நவம்பர் 9 எக்ஸாம் இருக்குது. இந்த இடைப்பட்ட டேட்டு பார்த்தோம் வச்சுங்களேன், கரெக்டாக 80 டேஸ் தான் இருக்கும் சரிங்களா. கரெக்டாக 80 நாள் தான் இருக்கும். இன்றைக்குமே ஆகஸ்ட் 21 முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் 22 இன்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இன்னையிலேருந்து அப்ளிகேஷனை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்குது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டை எடுத்து இன்னைய டேட், அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து போட்டுவோங்க. ஆகஸ்ட் 21 நவம்பர் 9 வரை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டையுமே குறித்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 21 ஆரம்பிச்சிருங்க, நவம்பர் 9 வரைக்கும் கரெக்டாக 80 டேஸ் வரும். நம்மளுக்கு ஒரு 75 டேஸ் பிளான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நேற்றைய டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைய டேட்டுமே இன்றைக்கி முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் உள்ளது ஒரு 75 டேஸ் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. எதுக்காக இந்த டேட்லாம் நோட் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது அக்டோபர் 25, இப்போ அக்டோபர் 25 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அக்டோபர் 25ல சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எந்தெந்த டயத்தில், அதாவது இந்த நாளில் என்ன படிக்கணும், அதுக்கடுத்த நாள் என்ன படிக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 30 ஹிஸ்ட்ரி முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒரு 7 எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே நான் ஜியாகிரஃபி பாதி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு, அதாவது இது நானாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை மைண்ட் பண்ணவே முடியாது சரிங்களா. ஸோ இப்போ நீங்களே ஒரு நோட் எடுத்து என்னால் இவ்வளோ நேரத்தில், அதாவது இந்த நாட்களுக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு ஒரு 9 to 10 கொஸ்டின் எதிர்பார்ப்போம். ஜியாகிரஃபிலையுமே அந்த மாதிரி வரும் சரிங்களா. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சயின்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயாலஜியில் நம்ம அதிக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. அந்த சிலபஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எதில் அதிக கொஸ்டின் இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த டேட்டுக்குள்ளே சோசியல் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டுக்குள்ளே சோசியல் முடிக்க பாருங்கள். சயின்ஸ் எந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணுமோ அதை முடிக்க பாருங்கள். சைக்காலஜி எந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணுமோ அதை முடிக்க பாருங்கள். தென் தமிழ் அண்ட் மேக்ஸ் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்தந்த டேட்டுக்குள்ளே, அதாவது அக்டோபர் 25 இந்த சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுட்டு அந்த டேட் இப்போ ஆகஸ்ட் 30 நம்ம சோசியல் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக ஆகஸ்ட் 30 ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அக்டோபர் 25 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அக்டோபர் 30 வரை இருக்குது. இதில் ஒரு நார்மலாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு தென் ரிவிஷன் எல்லாமே அப்படியே ஒரு ரிவிஷன் இந்த அக்டோபர் 30 வரைக்குமே ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் மட்டும். அதுக்கப்புறம் நவம்பர் 1 to நவம்பர் 8, இந்த நவம்பர் 1 to நவம்பர் 8 ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள் சரிங்களா. அதாவது கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் இப்போ 70க்கு டெஸ்ட் போடுங்க. 70க்கு டெஸ்ட் போடுறது கண்டிப்பாக 68+ எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கணும் சரிங்களா. அப்படி டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக இப்போ உள்ள காலத்தில் பாஸ் ஆக முடியும். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களோட வேகன்சி நீங்களே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 2017 அந்த மாதிரி சம்திங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10,000 இல்லை 11,000 அந்த மாதிரி வேகன்சி இருக்கும். பட் இப்போ அதிலேருந்து கம்பேர் பண்ணும்போது லோவான வேகன்சி தான். தென் ஆனால் அப்ளை பண்ணுறவங்க குறையிறாங்களான்னு கேட்டோம் அப்படின்னா கூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா பிசி எக்ஸாம் தான் நம்மளோட ஆசை அப்படின்னு படிக்கிறவங்க அதிக பேர். ஸோ அதனால் அதுக்காக அப்ளை பண்ணுறவங்களும் அதிகம்தான். ஸோ கட் ஆஃபும் அதிகமாக தான் இருக்கும். 70க்கு 68 அப்படின்னு டார்கெட் வச்சு படித்தா மட்டும்தான் 65+ எடுக்க முடியும். 65+ எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கான ஜாப் நம்ம கையில் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போவே ஒரு நோட்டை எடுத்து நம்ம சொன்ன டேட்டை எல்லாத்தையுமே, அதாவது டிஸ்பிளேல தெரியுதுல்ல, இந்த டேட்டை எல்லாத்தையுமே அப்படியே ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க.
அதாவது நோட்டில் ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க. இந்தந்த டேட்டில் இந்தந்த சப்ஜெக்ட் முடிப்பேன் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. தென் ஒவ்வொரு நாள், அதாவது இப்போ ஆகஸ்ட் 22, இன்னைக்கு ஆகஸ்ட் 22 முடியுது அப்படின்னா ஆகஸ்ட் 23 மார்னிங் அந்த 22 அடிச்சிருங்க. ஸோ அந்த டேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணுனீங்களா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்தோம் மட்டும்தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும். சரிங்களா? இந்த ஸ்டடி பிளானை நானே எழுதி கொடுத்துடலாம். பட் நானே எழுதி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டில் உங்களால் முடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் நம்மளே எழுதும்போது, அதாவது நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்களே எழுதும்போது கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே என்னால் இதை முடிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நீங்களே இந்த டேட் எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த டேட்டுக்குள்ளே முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். வேறு ஸ்டடி பிளான் அப்படின்ட்டு வேறு வீடியோ பார்த்துட்டு ஸோ அவங்க சொல்கிற ஸ்டடி பிளானில் நீங்கள் டைம் போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே புரியதான் போது ஒரு சிலர் சீக்கிரமாக புரிய போகிறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக புரிய போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நேற்றை வேஸ்ட் பண்ணாமல் நேற்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நேற்று டேட்டில் இருந்தே போட்டு நவம்பர் 9 எக்ஸாம் அது வரைக்கும் டேட்டு போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்மளுக்கு அதாவது 11 சண்டே முடிஞ்சு 12வது சண்டே வந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அதாவது 11 சண்டே இதில் முடிஞ்சிருக்கும். அப்படின்னா 11 சண்டேக்கும் ஒவ்வொரு சண்டேயுமே இதுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது எல்லாமே எந்த டேட்டுக்குள்ளே எந்த சப்ஜெக்ட் முடிக்கணும்னு வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா சண்டேயுமே, அதாவது நம்மளுக்கு ஒரு 11 சண்டே வரும். அந்த சண்டே வர்ற டயத்தில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே நீங்களாக போடணும் அப்படின்னா அதுக்கு சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிலபஸை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஸ்டடி பிளானை நீங்களே போட்டு நீங்களே இந்த டயத்துக்குள்ளே முடிக்க முடியும். ஸோ சிலபஸ் பற்றி நம்ம டீட்டெயிலான ஒரு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். சரி, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அதில் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்கிறோம். அதாவது நம்ம டார்கெட் வந்து ஒரு 70க்கு 68 எடுக்கிற மாதிரி எப்படி சிலபஸ் இருக்கும். அதாவது ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, ஜாகிரஃபியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, சைக்காலஜியில் எவ்வளோ கொஸ்டின் வரும், இது எல்லாமே ஒரு டீட்டெயிலாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 2025 பிசி எக்ஸாமுக்கு இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.